ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது ஏஎக்ஸ் டெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் பாயிண்டரை எப்படி நம்ம மொபைலில் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மவுஸ் பாயிண்டரை எப்படி நம்ம மொபைலில் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மவுஸ் பாயிண்டர் அப்படின்னா என்ன? யூடியூப்பில் சிலருடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எங்கே கிளிக் பண்ணுறாங்க, எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கங்கிறத ஒரு ரவுண்ட் ஐக்கான் மூலமாக காமிச்சிருப்பாங்க. நம்ம மொபைல்லையும் சரி, லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். நம்ம மொபைலில் அதை எப்படி அந்த ரவுண்ட் ஐக்கானை எப்படி காமிக்கிறது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வீடியோவில் காமிக்கிறதுங்கிறத ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு பிரித்து சொல்லி கொடுக்குறேன். ஸ்டெப் 1 என்னென்னா, முதல்ல உங்கள் மொபைலில் செட்டிங் போய்க்குங்க. செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் போயிட்டு அதில் அபவுட் ஃபோனுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன், இது பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனுங்கிறதுனால MIUI வெர்ஷன் அப்படின்னு இருக்குது. உங்கள் ஃபோன் என்ன ஃபோனாக இருந்தாலும் அது கீழே அதனுடைய ஃபோனுடைய வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் MIUI வெர்ஷன் இருக்குது, அதை ஒரு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். சில மொபைல் வந்து 3 டைம்ஸ் கிளிக் பண்ண வேண்டி வரும். அதிலே காமிக்கும் நீங்கள் எத்தனை டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு, டச் பண்ணணும் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும். நான் பாருங்கள் MIUIங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ஒரு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு பார்த்தீங்களா, நோ நீட் இப்படி நான் கிளிக் பண்ணும்போது காமிக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணதுனால, இந்த மவுஸ் பாயிண்டர் ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்ணதுனால, டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுனால அது எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குதுன்னு காமிக்குது. நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். அதை நம்ம ரிட்டன் வந்து நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். இந்த அபவுட் ஃபோனை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ செட்டிங்கில் வந்து நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டு இப்போ ரிட்டன் வந்து இப்போ ஸ்டெப் 2 செய்கிறோம். என்னென்னா, அடிஷ்னல் செட்டிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள், டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், ரீஜன், அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனுக்கு அடி கீழே இருக்குது. அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் ப்ளூ கலர் ஐக்கான் வரும். டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். வேண்டாம்னா திரும்ப கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கணும். அலோ டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங் ஓகே பண்ணிக்கணும். இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்புட்டுங்கிற ஒரு பகுதி வரும். அந்த இன்புட்டுங்கிற பகுதி வரைக்கும் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, இது வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு பார்ட். இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்புட்டுங்கிற பகுதி பாருங்க. இந்த இன்புட்டுங்கிற பகுதியில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஷோ டேப்ஸ், அப்புறம் பாயிண்டர் லொக்கேஷன் அப்படின்னு வருது. ஷோ டேப்ஸுங்கிறத இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை எனேபிள் பண்ணியாச்சு. ஷோ டேப்ஸுங்கிறத எனேபிள் பண்ணியாச்சு. இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே எதை டச் பண்ணாலும் சரி, எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அப்படிங்கிறத இந்த மவுஸ் பாயிண்டர் மூலமாக நீங்கள் அது ஷோ ஆகும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்க, எதை கிளிக் பண்ணாலும் அது உங்களுக்கு மவுஸ் பாயிண்டர் மூலமாக உங்களுக்கு அது ஷோ ஆகும், உங்களுக்கு காமிக்கும். ரிட்டன் வர்றோம் பாருங்கள், கிளிக் பண்ணியாச்சு. இந்த வழியில் வரேன். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள்.
இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதுனால நிறைய நன்மைங்க இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மவுஸ் பாயிண்டர். இது மாதிரி பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணுறதெல்லாம் அப்படியே காமிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.